everyone, welcome to Anuthabarna. This is the first time you are on our channel. Subscribe and bell icon press பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் உங்க சேனல் பார்த்திருக்கேன், உங்க வீடியோஸ் ரெகுலரா பாப்பேன். ஆனா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினீங்கனாலும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு bell icon press பண்ணுங்க. ஓகே. இப்போ நான் வந்து அபர்ணா இல்ல, நீங்க வந்து நார்மலா யாரோ ஒரு பர்சன், ஸ்ட்ரேஞ்சர், நானும் நீங்களும். ஓகேங்களா? ஓகே. ஹாய். நீங்களும் ஹாய். ஓகே. இப்போ பாருங்க. நான் ஏ. ஓகே. ஹாய். Hi. How are you? I'm good. How are you? I'm good. ரெண்டு பேருமே ஹாய் ஹவ் ஆர் யூக்கு அப்புறம் இதுதான். இது என்ன அப்படின்னா, புதுசா ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுறோம் அப்படிங்கும்பொழுது ஹாய் ஹவ் ஆர் யூக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன பேசணும்னே தெரியாது. இதை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் 90% நம்மளுக்கு இப்படிதான். இங்கிலீஷ் மட்டும் இல்லை, தமிழ்லையும் இதே தான். ரொம்ப ரொம்ப அவுட் ஸ்போக்கனான, ரொம்ப ஜாலியான, எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்கள தவிர, டக்குன்னு ஒரு ஆள்கிட்ட ஒட்டிக்கிறவங்கள தவிர மிச்ச எல்லாருக்குமே இந்த இஷ்யூ இருக்கும். ஸோ ஒருத்தங்களை புதுசா பார்க்கும்பொழுது ஹாய் ஹவ் ஆர் யூக்கு அப்புறம் பேசுறது என்ன கேட்கறது, கரெக்டா கேட்கணுமா, தப்பா ஏதாவது கேட்டு தப்பாயிருமா, இல்லை கரெக்டா கேட்கும்போது ஏதாவது சொதப்பிடுமா, இது எப்படி அந்த கான்வர்சேஷனை கொண்டு போறது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேசுவாங்க, எல்லாருமே டக்குன்னு அவங்க கூட ஜெல் ஆயிக்குவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க, கான்டாக்ட் இருந்துட்டே இருக்கும். ஆனா நான் பாருங்க, நானும் எல்லாத்தையும் பேசணும்னு தான் ஆசையா இருக்கேன். பட் ஹாய் ஹவ் ஆர் யூக்கு அப்புறம் என்ன பேசுறதுன்னே தெரியல. அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் போயிருது, எனக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னால அந்த மாதிரி ஒரு பீப்புள் கூட ஜெல் ஆக முடியல, என்ன பேசுறதுன்னே தெரியல. ஒரு கான்வர்சேஷனை எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணணும்னே தெரியல அப்படிங்கிற ஆளா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கானதான். ஓகே. ஸோ ஹவு டு ஹாவ் அ கான்வர்சேஷன். ஸோ திஸ் இஸ் ஃபார் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஆஸ் வெல். மெயின்லி வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் இங்கிலீஷ். தமிழுக்கு கூட நீங்க இதை மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா ஃபார்ட், FORD, ஃபார்ட் மெத்தட். அதாவது F for family, O for occupation, R for recreation, D for dreams. So இதுதான் ஃபார்ட் மெத்தட். F family. So hi how are you அப்புறம் I'm good அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்கலாம்னா அவங்களோட ஃபேமிலி டீடைல்ஸ் கேட்கலாம். ஃபேமிலி டீடைல்ஸ்ங்கும் போது அவங்களோட ரீசன் ரிலேட்டட், ஃபேமிலி ரிலேட்டட் டீடைல்ஸ் கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வேர் ஆர் யூ ஃப்ரம், வேர் டிட் யூ க்ரோ அப், how's your family, do you have any brothers or sisters, இந்த மாதிரியெல்லாம் கேட்கலாம். ஓகே. ஸோ இப்படி நீங்கள் கேட்கும்பொழுது அதுக்கான ஆன்சர் அவங்க கொடுப்பாங்க. அடுத்து உங்களோட ஃபேமிலி டீடைல்ஸ் அவங்க கேட்பாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கான்வர்சேஷனை அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போய் ஓக்கு நிறுத்தலாம். இந்த ஃபேமிலி டிஸ்கஷன்ஸ் இதுக்கு மேலே பேச முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் ஆக்குபேஷனுக்கு வரலாம். பட் ரிமெம்பர், ஃபேமிலி டீடைல்ஸில் அவங்க ஊர் எது, எங்கே இருக்காங்க, எங்கே வளர்ந்தாங்க, அவங்க ஃபேமிலி எங்கே இருக்குது, இதெல்லாம் கேட்கலாம். ஆனால் never involve too much into their personal details. Like அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ், அவங்களோட இண்டிபெண்ட் டெசிஷன்ஸ் இருக்க மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ரைஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஏன் இன்னும் குழந்தை பெற்றுக்கல, உங்கள் அக்காவுக்கு ஏன் என்ன கல்யாணம் ஆகலை, உங்கள் அண்ணா ஏன் இன்னும் வேலைக்கு போகல. நோ, அவாய்ட் சச் கொஷின்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறது கிடையாது. இட் இஸ் நாட் அஃபெக்டிங் யூ எனி காஸ்ட். அப்படிங்கும்பொழுது அவங்களோட இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கேட்கவும் வேண்டாம். தட் வில் கிரியேட் அன் ஆக்வர்ட் சிச்சுவேஷன் பிட்வீன் தெம் அண்ட் யூ. அண்ட் ஆல்சோ தேவையில்லாம அவ்வளோ மூக்க நுழைக்க வேண்டிய ஆள் நம்ம இல்லை, இல்லைங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு பேச போறோம், இன்னும் 10 நிமிஷத்துல அதை மறந்தாலும் மறந்துடுவோம், unless you are going to maintain a contact with them. அப்போ தேவையில்லாம அதை ஏன் கேட்டு அவங்களையும் சங்கடப்பட்டு எதுக்கு இதெல்லாம்? எஸ், ஸோ நாட் ரெக்வயர்ட். ஸோ நம்ம சொன்ன விஷயங்கள் நம்ம கேட்கலாம், ஃபேமிலி டீடைல்ஸ் மற்றபடி யூ கேன் ஆஸ்க். அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் யோர் ஆக்குபேஷன். ஸோ ஆக்குபேஷனுங்கிறப்போ ஆப்வியஸா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு. ஸோ இப்போ அது கேட்பனே, எங்க இருக்கீங்க, என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்பனே, அதுக்கப்புறமா என்ன பேசுறதுனே தெரியாது அப்படின்னா வேர் ஆர் யூ ஒர்க்கிங் ஆர் வாட் டு யூ டூ ஃபார் அ லிவிங், வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன், இதெல்லாம் கேட்கலாம். அப்போ அவங்க ஆப்வியஸா இது ஒன்று சொல்லுவாங்க, திருப்பி அவங்கள்ட்ட கேட்பாங்க, ரைட், நீங்க என்ன பண்றீங்க, வாட் ஆர் யூ டூயிங் அப்படிங்கும் பொழுது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு டீச்சர் வச்சுக்கோங்க, ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அங்கேயோடு நின்றும். அதுக்கடுத்து ஐ எம் அ டீச்சர், ஐ டீச் ஃபார்
5th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அதை பிடிச்சி நோட் பிடிச்சி அவங்களும் கொஷின் கேட்பாங்க. ஈவன் நீங்கள் பேசும்பொழுதுமே இந்த மாதிரி அவங்க கொடுக்குற அடுத்த அட்டாச்சாக வர ஸ்டேட்மெண்ட்லேருந்து பிடிச்சி நோட் பிடிச்சி அடுத்த கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது ரெக்ரியேஷன். ஸோ இப்போது ஆக்குபேஷன் கேட்க வேண்டியதை கேட்டாச்சு, அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்பொழுது நீங்கள் ரெக்ரியேஷனுக்கு வரலாம். ரெக்ரியேஷனுங்கிறது ஜஸ்ட் ஜாலியாக நம்ம டைம் பாஸ் பண்ணுறோம், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, ஃப்ரீ டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரெக்ரியேஷன். Recreation is basically like you are having some fun. Free time la what you are doing for keeping you happy or entertained அந்த மாதிரி தான். ரெக்ரியேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியுமே இன்னும் ஆக்குபேஷன்ல நம்ம என்ன பண்றோம், என்ன வேலை பார்க்குறோங்கிறது மட்டும் இல்லாம you can add few other questions like what is the best part of your work, how long have you been in this field, இந்த மாதிரி லைக் உங்களோட ஜாப்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அடிஷனல் ஆன்சர்ஸ் பொறுத்து உங்களால அந்த கான்வர்சேஷனை அப்படியே இது பண்ணிட்டே போக முடியும். நெக்ஸ்ட் ரெக்ரியேஷன்ல வாட் டு யூ டூ ஃபார் ஃபன். ஸோ ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆர் யூ டு எனி ஸ்போர்ட்ஸ், லைக் டு யூ பிளே எனி ஸ்போர்ட்ஸ்? வாட் இஸ் த ரீசன்ட் குட் மூவி யூ ஹேவ் வாட்ச்ட், இல்லை ரீசன்ட் மூவி யூ ஹேவ் வாட்ச்ட். ஸோ இந்த மாதிரி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சது எது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. மேபி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ங்கிறப்போ அவங்களுக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அடுத்து அவங்களுக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமோ அதை பற்றின டிஸ்கஷன், லைக் கிரிக்கெட்டாக இருந்தால் ரீசெண்ட் மேட்சை பற்றி பேசுவீங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த வைப் செட் ஆச்சுன்னா யூ கைஸ் கேன் கண்டினியூ த கான்வர்சேஷன், ரைட்? எஸ். ஸோ அதே போல் யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் அபவுட் ட்ரீம்ஸ். ட்ரீம்ஸ்னா உடனே வாட் இஸ் யுவர் ட்ரீம் அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைச்சு ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். அது மட்டும் ட்ரீம்ஸ் கிடையாது. பேசிக்கலாக அவங்களோட பிளான்ஸ், சம்மருக்கு ஒரு ட்ரிப்பு போகிறதா இருக்கலாம், இல்லை மேபி நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். மேபி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இல்லை புக்ஸ் படிக்கிறவங்களா இருந்தால் புக்ஸ் படிக்க பிடிக்குமா, அந்த புக் பர்சனா அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சிருக்கும் ரெக்ரியேஷன்லேயே. ஸோ அதை வச்சு கனெக்ட் பண்ணி மேபி புக் படிக்கிற பர்சனாக இருந்தால் அடுத்து என்ன படிக்க போகிறீங்க, ஸோ வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் சம்மர், வாட் புக் ஆர் யூ பிளானிங் டு ரீட் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் பிளான் ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் ப்ராஜெக்ட். இந்த மாதிரி அவங்களோட நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படிங்கறத நார்மலா கேட்கலாம். பட் டோன்ட் கோ டீப் இன் டு திஸ். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபேமிலியில சொன்ன மாதிரி டோன்ட் கோ டீப் இன் டு லைக் எப்போ வந்து பேபி பிளான் பண்ணிருக்கீங்க, ஃபேமிலி பிளானிங் ஏதாவது இருக்கா, ஃபினான்ஷியலி என்ன பிளான் பண்றீங்க. நோ, டோன்ட் கோ இன் டு ஆல் தோஸ் டீடைல்ஸ் விச் இஸ் நாட் நெசசரி டு ஆஸ்க் டு அ ஸ்ட்ரேஞ்சர், ரைட்? ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லை. ஸோ இப்படி நீங்க பண்ணும்பொழுது ஆல் தீஸ் டாபிக்ஸ் லைக் ஃபார்வர்ட் மெத்தட் ரொம்ப எலிகண்டா ஒரு சின்ன டாக், ஒரு சின்ன கான்வர்சேஷனை அந்த ஆக்வர்ட்னஸ் இல்லாம நம்மளால ஸ்டார்ட் பண்ணி பேசுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹவு டு ஹாவ் அ ஷார்ட் டாக் அப்படிங்கும்பொழுது இந்த டாபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது யூ கேன் ஹாவ் அ வெரி குட், வெரி நீட் கான்வர்சேஷன். ஸோ அதுக்கப்புறம் இஃப் யூ ஃபீல் லைக் த வைப் மேட்சஸ் or if you want that person to be in touch, you can continue being in contact with them. அதுக்கப்புறம் அடுத்த டிஸ்கஷன்ஸ்ல உங்களுக்கு என்ன பேசணும்னு அவசியமே கிடையாது. ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் டே இவ்வளோ பேசும்பொழுது அடுத்து ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் கெட் இன் டு தட் வைப் போத் ஆஃப் யூ, ரைட்? ஸோ போரிங்கா இல்லாம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இவங்களுக்கும் நம்ம மேல பேசுறதுக்கு நம்ம கிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக we can use all this. அண்ட் ரொம்ப வேற டாபிக்ல டிவியேட் ஆகாம ஒரு கரெக்டான பாத்திரம் இது கொண்டு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட லாங்குவேஜும் அங்கே அடிப்படாது. அண்ட் அந்த கான்வர்சேஷனுமே கொஞ்சம் எலிகண்டா அந்த மாதிரி மெஸ்ஸியா இல்லாம யூ கேன் ஹாவ் அ குட் ஷார்ட் டாக். ஓகே, ஸோ பேசி முடிச்ச அப்புறம் யூ கேன் சே பாய், டாடா, கேட்ச் யூ லேட்டர், சி யூ லேட்டர், டேக் இட் ஈஸி. எஸ், டேக் இட் ஈஸிங்கிறதுமே நம்ம பாய் சொல்றதுக்கான ஒரு இதுதான். ஜென்ரலாக நம்ம டேக் இட் ஈஸி எப்படி சொல்லுவோம், ஃப்ரீயா விடு அப்படிங்கறதுக்காக நம்ம டேக் இட் ஈஸி சொல்லுவோம். அவன் டேக் இட் ஈஸி டைப் அப்படி கூட நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலா ரொம்ப சீரியஸா இதை எடுத்துக்காம ரொம்ப கேஷுவலா காமனா எடுத்துக்கிற ஆள வந்து நம்ம டேக் இட் ஈஸி சொல்லுவோம். இல்லை அப்படி எடுத்துக்கோன்னு சொல்லும்போது டேக் இட் ஈஸின்னு சொல்லுவோம். பட் நம்ம பாய் சொல்றதுக்குமே நம்ம டேக் இட் ஈஸி யூஸ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு புதுசா இருக்கு அப்படின்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க, டேக் இட் ஈஸி இஸ் ஆல்சோ அ டைப் டு சே பை, குட் பை. ஸோ அதையும் நீங்க அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கேட்ச் யூ லேட்டர், ஹாவ் அ குட் ஒன், டேக் கேர், பை, சி யூ அகைன், டேக் இட் ஈஸி, ஏதோ ஒன்று இது எது வேணா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த நேரத்துக்கு அந்த பர்சனுக்கு எந்த டைப் வந்து எந்த சென்டென்ஸ் வந்து மேட்ச் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி யூ கேன் சே பை. ஏன்னா நார்மலா யூ கேன் சே பை. ஓகே,
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. மேபி உங்களுக்கு இந்த டைப் தான் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கும்பொழுது உங்களோட மைண்டில் ஒரு 2-3 கொஸ்டின், லைக் ஒரு ஃபேமிலிக்கு, ஆக்குபேஷனுக்கு, ரெக்ரேஷன், ட்ரீம்ஸ்க்கு, இது எல்லாத்துக்கும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் ரெடியாக மைண்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட சடனாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசும்பொழுது இந்த ஃபார்மேட்டில் தான் போக போறீங்கும் போது அதுக்கான கொஸ்டின்ஸ் ரெடியாக இருக்கும்போது அந்த இனிஷியல் நர்வஸ்னஸ் உங்களுக்கு கொஞ்சம் இல்லாமல், படபடப்பு இல்லாமல், கொஞ்சம் பேசுறதுக்கு பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக பேச பேச உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் இனிஷியலி if you want to start a conversation, if you want to have a short talk, then you can follow this method with questions prepared in your mind. உங்கள் மைண்டில் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க கொஷின்ஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனை லீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'm just waiting for you. I'm trusting you. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் நீங்க எல்லாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நம்பிட்டு இருக்கேன். ஸோ தயவுசெய்து நம்பிக்கை கெடுத்துறாதீங்க. நம்பிக்கை தர ரொம்ப மோசம் இல்லையா? அதனால தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சாப்டர் 2ஓட 5th வீடியோ பார்ப்போம், 5th டாபிக். ஓகேங்களா? தேங்க்யூ.